Good evening, student. Welcome to all. 7th Max, Term 2, பருவம் 2, Chapter 3, இயல் 3, Algebra, இயற்கணிதம். சரி, இப்போ நம்ம இதில் போன டேர்மில் என்னென்ன பார்த்துன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் புது சாப்டர் ஆரம்பிக்கலாம். புது சிலபஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதோட தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணலாம், போனதில் எக்ஸ்பனன்ஸில் உள்ள ரூல்ஸ் ஃபார்முலாலாம் பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிவிட்டு போகலாம். எக்ஸ்பனன்ஸ்ல உள்ள லாஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இது என்னது, ப்ராடக்ட் ரூல். ஓகேவா, பெருக்கல் விதி. அடுத்தது என்ன, a பவர் m வகுத்தல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இது என்ன பார்த்தோம், டிவிஷன் ரூல் அல்லது கோஷன் ரூல், வகுத்தல் விதி. அடுத்தது மூணாவது என்ன, a பவர் m whole power n equal to a power mn. இது வந்து பவர் ரூல். அடுத்தது நாலாவது, இதுல வந்து இது வந்து மூணு விதியில சேரும். இப்ப அடுத்தது இது இல்லாம பேஸ் வேற இருக்கும், பவர் ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஓகேவா, பேஸ் ரெண்டும் a பவர் அப்படின்னு பேஸ் ரெண்டும் வெவ்வேறு இருக்கும். இது ரெண்டும் வெவ்வேறு, பேஸுங்கிறது அடிமானம், ரெண்டு வெவ்வேறு இருக்கும், அடுக்கு ஒன்னா இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன எழுதணும், a இன்ட்டு b ஹோல் பவர், பவர் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால ஒரே ஒரு தடவை எழுதிக்கணும், கீழே உள்ளதை a இன்ட்டு b அப்படின்னு எழுதிக்கணும். இதுல அடுத்தது a பவர் டிவைடு வகுத்தல், பெருக்கல் மாதிரி இது வந்து வகுத்தல். இங்க என்ன பண்ணோம், பெருக்கல் குறி இருக்கிறதுனால பெருக்கி போட்டோம், இங்க என்ன பண்ணோம், வகுத்தல் குறி இருக்கிறதுனால வகுத்துப்போம். ஓகேவா, a பை m ஹோல் பவர் n. ஓகேவா, சரி. இப்ப இந்த ஃபார்முலாலாம் வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவும் பார்த்தோம், இதை யூஸ் பண்ணி சம் எல்லாம் போட்டோம் இல்லையா? சரி, இப்ப இந்த இதுல இந்த அடுத்தது இப்ப புது கான்செப்ட் பார்க்க போறோம், யூனிட் டிஜிட். ஓகேவா, அதாவது யூனிட் அப்படின்னா ஒன்றாம் ஒன்னு, யூனிட்னா ஒன்னு அப்படின்னு அர்த்தம், யூனிட் டிஜிட்னா ஒன்றாம் இலக்கம். சரி, இது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். முன்னாடி இங்க 6வதுல இருந்து படிச்சது, இப்படி ஒரு நம்பர் இருக்கு, என்ன 563 563. இப்ப இதுல இந்த வந்து இந்த நம்பரை நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இது பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளேஸ் இட மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதுமே இது வந்து முழு நம்பர் இல்லையா, ஓல் நம்பர். இதுல வந்து ஓல் நம்பரும் இருக்கு, நம்ம டெசிமல் நம்பர்லயும் இந்த மாடல் நம்ம பார்த்துருவோம் 6லாம் இல்லையா. அப்ப இதுல முழு நம்பர்ல இப்ப இது ஃபர்ஸ்ட் இந்த இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது இது என்ன நம்ம சொல்லுவோம், ஒன்றாம் இலக்கம் இல்லையா, ஒன்ஸ், டென்ஸ், 100 அப்படிதானே சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், ஒன்ஸ் அப்படிங்குவோம். இந்த பிளேஸ் என்ன பண்ணுவோம், டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 10. அது மாதிரி இது என்னது, ஹண்ட்ரட்ஸ் தானே சொல்லுவோம். பிளேஸ் சொல்லும் போது 1 10 இப்படிதான் பின்னாடியில இருந்தா நம்ம போகணும், இந்த மாதிரி நம்பர் மூணு நம்பர் வரும்போது இல்லையா, 1 10 100 இந்த மாதிரி 1000 10,000 இப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், இட மதிப்பு. இப்ப இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது இல்ல, இந்த ஒன்ஸ் பிளேஸ் வரக்கூடிய இடத்துல நிறைய ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸ் பார்த்துட்டு அதுல உள்ள சம்லாம் நம்ம பார்க்க போறோம். இதான் யூனிட் பிளேஸ். ஒன்ஸ்ங்கிறதுக்கு பதிலா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட், யூனிட் டிஜிட் அப்படின்னா இந்த லாஸ்ட் இலக்கம் பேர் என்னது, யூனிட். ஓகேவா, சரி. இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சில ஃபார்முலாஸ் எப்படி வந்தா எப்படி ஃபார்முலா போடணும் அப்படிங்கறது மெத்தட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சம் போடலாம். இது ஓகேவா, சரி. அது டெசிமல் பிளேஸ்ல வேற வரும், அது நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம இந்த முழு நம்பர் மட்டும் போறோம். ஓகேவா, சரி. இப்ப என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஃபார்முலா வடிவத்து கொண்டு சொல்றேன், இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்ப இது என்ன பண்ண போறோம், யூனிட் டிஜிட். இது குறிப்பிட்ட கண்டிஷன்லாம் இருக்கு, அதை நான் முதல்ல என்னென்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்லாம் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, யூனிட் டிஜிட் என்னங்கிறது சொன்னா தமிழ்ல வந்து ஒன்றாம் இலக்கம். ஓகேவா, சரி. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து
இங்க பாருங்க. இப்ப இதுல வந்து இப்ப இது வந்து இந்த மாதிரி பவர் நம்பர். இப்ப நம்ம யூனிட் டிஜிட்ங்கிறது முழு நம்பர்ல பார்த்தோம். இப்ப இதே மாதிரி எக்ஸ்பனன்ஷியல், அதாவது அடுக்குல வரக்கூடியத பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப அடுக்குல பாருங்க. இப்ப இந்த 20 பவர் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 20 பவர் 12ல இதுல ஒன்றாம் யூனிட் டிஜிட், ஒன்றாம் இலக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 0 தான். ஏன்னா பின்னாடியில இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், ரைட்ல, அதாவது இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் இல்லையா, இது வந்து லெஃப்ட், இது ரைட். ரைட்ல இருந்து நம்ம அப்படியே பின்னாடியில இருந்து வரும். வரும்போது ஃபர்ஸ்ட் இலக்கம் இதுதான் வந்து யூனிட் டிஜிட் இல்லையா, 0. எதுல முடியுது? 0ல முடியுது. இந்த மாதிரி 0ல முடிஞ்சதுன்னா இதுல கண்டிஷன் இருக்கு, 0ல முடியறது. அடுத்த இன்னொரு நம்பர்லாம் சேர்த்து செட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் என்ன எப்படி போகணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி வரும். ஓகேவா? என்னென்ன நம்பர் முடியுதுன்னு பார்ப்போம். இதை செட்டா வைக்கிறேன் உங்களுக்கு. இது இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து அடுக்குல எக்ஸ்போனன்ஸ் வர மாதிரி தான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், இப்ப இது அப்படியே செட்டா நம்பர் வச்சிருக்கேன். எல்லா நம்பரும் தெரியுதா? ஓகே. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒன்றாம் இலக்கமே இது என்ன இருக்கு? யூனிட் டிஜிட் 0 இருக்கு. ஓகேவா? இது வந்து 20 பவர் 12ல ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 0 இருக்கு. இதுல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேவா? 51 பவர் 8ன்னு கொடுத்துருக்கேன். இதுல யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது இதுல என்ன முடியுது? 5ல முடியுது இல்லையா? அப்ப 45 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். இதுல எதுல முடியுது? 5ல முடியுது. ஓகே, அடுத்தது இப்ப இதுல வந்து என்ன முடியுது? 6. அப்ப யூனிட் டிஜிட் 0ல இதுல முடியுது. இதுல என்ன முடியுது? 1 முடியுது. இதுல 5 முடியுது. இதுல என்ன முடியுது? 6 முடியுது. அப்ப இது என்ன கண்டிஷன்னா, 0லயோ 1லயோ 5லயோ 6லயோ முடிஞ்சா அந்த யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? வரக்கூடிய ஆன்சரும் எதுல முடியும்? நம்ம 0ல முடிஞ்சா 0 தான் வரும் ஆன்சர். 1ல முடிஞ்சா 1 தான் வரும். 5ல முடிஞ்சா 5ல தான் வரும். 6ல முடிஞ்சா 6 தான் வரும் ஆன்சர். ஓகேவா? இதனுடைய பவர் ஆன்சர் போட்டீங்கன்னா என்னன்னு சொல்லலாம். ஆன்சர் என்ன? இதுல என்ன நம்பர் முடியுதோ அதே நம்பர் தான் இதனுடைய ஆன்சர்ல யூனிட் டிஜிட்ல முடியும், ஒன்றாம் இலக்கத்துல முடியும். ஓகேவா? அப்ப 20 பவர் 12னா ஆன்சர் கண்டிப்பா லாஸ்ட் ஆன்சர், மொத்த ஆன்சர் எது வேணாலும் வரலாம். ஆனா அந்த ஆன்சர்ல இப்ப 100 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு இருந்தா லாஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு? 0ல முடியுது. அப்ப நம்ம ஒன்றாம் இலக்க நீங்க வந்து யூனிட் டிஜிட் 0 இருந்தா கண்டிப்பா ஆன்சர் எதுல முடியும்? 0ல தான் முடியும். அப்ப அதே மாதிரி இங்கே 1ல முடிஞ்சதுன்னா ஆன்சர் எதுலதான் முடியும்? 1 தான். இப்ப 121 அப்படின்னா லாஸ்டா எதுல முடியுது? 1. அப்ப இதுல 1 முடிஞ்சா ஆன்சர்லயும் 1 முடியுது. அது மாதிரி அடுத்தது 5. ஓகேவா? 5ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் ஒன்றாம் இலக்க யூனிட் டிஜிட் எதுல முடியும்? 5ல முடியும். அது மாதிரி 6 யூனிட் டிஜிட்ல லாஸ்ட் இருக்கு அந்த இலக்கம், ஒன்றாம் இலக்கம் 6ல இருந்தா ஆன்சர் எதுல முடியும்? 6ல முடியும். இப்ப புரியுது அந்த நம்பர்? புரியுதா என்னென்ன சொன்னோன்னு? எதுல முடியணும்? 0, 1, 5, 6 எதுல இருக்கணும்? யூனிட் டிஜிட்ல இருக்கணும். ஒன்றாம் இடத்துல ஒன்றாம் இடம் அந்த பிளேஸ் வேல்யூ அந்த இடத்துல முடிஞ்சதுன்னா அப்ப ஆன்சரும் நம்ம எதுல முடியுதோ அதே தான் ஆன்சர் வரும். புரியுதா? இப்ப ஒரு செட்டு முடிஞ்சிருச்சா? இது புரியுதா என்னங்கிறது? ஓகே. இப்ப நான் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரேன். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது இப்ப 4ல வந்து இதெல்லாம் இருக்கு, யூனிட் டிஜிட் இருக்கட்டும். இப்ப அடுத்த செட் பாருங்க. இப்ப இதுல என்ன இருக்கு? 4 ஸ்கொயர்ட் இருக்கு. ஓகேவா? சரி, இதுல என்ன இருக்கு? 4 பவர் 4 இருக்கு. இது அடுத்த மாடல். ஓகேவா? முதல் மாடல் நான் முடிச்சுட்டேன். அடுத்த மாடல்ல இதுல எப்படி இருக்கு? 4 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16 முடியுது. இதுல என்ன இருக்கு? 4 பவர் 4 64. ஏன்னா 4 தடவை போட்டா என்ன வரும்? நாங்க 16, 16 நாங்க 64ன்னு வந்துடும் இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. இதுல வந்து பவர் எப்படி இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப பவர்லாம் என்ன பவரா இருக்கு? ஈவன் பவரா இருக்கு. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதுல வந்து ஓகே, இப்ப இதுல வந்து ஈவன்
ஈவன் பவர் இந்த இருக்கா. ஓகே, யூனிட் டிஜிட்ல ஈவன் பவர் 4 ஸ்கொயர். ஓகேவா? சரி. இப்ப இதுல 4 ஸ்கொயர் 16 அப்படின்னு போட்டா இது வந்து என்ன பவர்ல இருக்கு? ஈவன் பவர்ல இருக்கு. ஈவன் பவர்ல இருந்ததுன்னா ஆன்சர் எதுல முடியுது? ஆர்ல தான் முடியுது. ஓகேவா? அப்ப பவர்ல ஈவன் நம்ம முன்னாடி சொன்னது நம்பர் என்ன இருக்கு? நம்பர் வந்து என்ன இருக்கு? நம்பர் வந்து எது வேணாலும் இருக்கலாம். இங்க கீழே வந்து கண்டிப்பா இந்த இடத்துல 4 இருக்கணும். பவர்ல ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா எதுல முடியும்? ஆர்ல தான் முடியும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி நீங்க அடுத்தது எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஈவன் பவர் என்ன எடுத்துக்கலாம்? 4 பவர் 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது என்ன வரும்? 4 கியூப்னா 64 வரும். 64ஓட நம்ம 4 ஆட் பண்ணா அதுலயும் நம்ம ஈவன் நம்பர் என்னதான் வரும் அதுல? அது வந்து நமக்கு லாஸ்டா முடியிற நம்பர் ஆர்ல தான் முடியும். ஓகேவா? சரி, நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணும்? செக் பண்ணி போட்டுக்கணும். இதே வந்து 4 பவர் 4னா 256 அப்படின்னு வரும். அதுல என்ன வருது? 6ல தான் முடியுது இல்லையா? அப்ப பவர்ல 4 பேஸ்ல இருந்தது, பவர்ல ஈவன் நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பா என்ன வரும்? ஆர்ல தான் முடியும். இது ஒரு ஃபார்மேட். நாம இருக்கா ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை எண்கள் ஒன்றாம் இலக்கம் இரட்டைப்படை எண்ல வந்ததுன்னா கீழே பேஸ்ல 4 இருக்கும்போது மேல ஈவன் நம்பர் இருந்தா கண்டிப்பா இதுல முடியும்? ஆர்ல தான் முடியும். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்ப அடுத்த கான்செப்ட். அடுத்தது ஆட் நம்பர். எதுல? 4ல ஆட் நம்பர் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்ப ஆட் நம்பர் அப்படின்னா இப்ப பாருங்க, இதுல என்ன இருக்கு? கீழே பேஸ் ரெண்டுத்துல என்ன இருக்கு? அடிமானம் 4 தான் இருக்கு. பவர்ல என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. ஆட் பவர்னா என்ன அர்த்தம்? ஒற்றைப்படை எண்கள். அதாவது ஒற்றை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒற்றை எண்கள். அது பவர்னா பவர்ல வரக்கூடியது, அடுக்குல உள்ளது. ஓகேவா? அப்ப 3 5 அப்படிங்கிறது ஒற்றைப்படையா வருது. அடியில அடிமானம் பேஸ் என்னவா இருக்கு? 4ஆ இருக்கு. அப்ப வரக்கூடிய ஆன்சர் எதுல வருது பாருங்க, இங்கேயும் 4ல தான் முடியுது, இங்கேயும் 4ல தான் முடியுது. ஓகேவா? புரியுதா? அதே முன்னாடி என்ன சொன்னோம்? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது என்ன சொன்ன? ஈவன் பவரா இருந்தா ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணாதான் எப்படி மாடல் வருதுங்கிறது தெரியும். ஓகேவா? ஈவன் பவரா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்டா 6ல முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இருக்கு. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு. அதாவது இரட்டைப்படை எண் ஈவன் பவரா இருந்ததுன்னா இங்க 4 ஸ்கொயர்ட் இங்க ஈவன் பவர் இரட்டைப்படை எண்ணா இருந்தா 6ல முடியுது. அதே ஆட் பவர் ஒற்றைப்படை எண்ணா இருந்தா எதுல முடியுது? 4ல முடியுது. ஓகேவா? இங்கேயும் 4ல முடியுது, இங்கேயும் 4ல முடியுது. எந்த எண்ணா இருக்கணும்? யூனிட் டிஜிட்டா இருக்கணும். யூனிட் டிஜிட்ங்கிறது ஒன்றாம் இலக்கம். புரியுதா? இப்ப புரியுதா அந்த கான்செப்ட்? புரியுதா? அடுத்தது ஓகே, இது ஒரு செட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து 1 5 6 ஓகேவா? அந்த நம்பர்லாம் சொன்னோம் இல்லையா? 1 5 6 0 இந்த நம்பர் எல்லாமே முடிஞ்சதுன்னா அதே நம்பர் தான் லாஸ்டா யூனிட் டிஜிட்ல முடியும் அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா? சரி, இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன சொன்னேன்? ஆட் பவரா இருந்ததுன்னா கீழே பேஸ்ல 4ன்னு இருந்தா வேற நம்பர் இருக்க கூடாது. 4ன்னு இருந்து மேல பவர்ல ஆட் பவர் அதாவது ஒற்றைப்படை எண் இருந்தா லாஸ்டா யூனிட் டிஜிட்ல முடியக்கூடிய நம்பர் 4 அப்படிங்கிறது முடியும். அதே ஈவன் பவர்ல இரட்டைப்படை எண்கள்ல எதுல முடியும்? 6 அப்படின்னு முடியும். ஓகேவா? இப்ப இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே, அடுத்தது இதே மாதிரி 4 மாதிரி 9 அடுத்தது. இதே கான்செப்ட் தான். அடுத்தது என்னது? 9. இது ஒண்ணா முடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஈவன் பவரை முடிச்சிடும். இதை முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈவன் பவர். இப்ப எப்படி 4 பார்த்தோமோ அதே மாதிரி 9க்கு பவர்ல என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ரெண்டுமே என்னது? ஈவன் பவர் இல்லையா? ரெண்டுமே வந்து இரட்டைப்படை எண்கள். அப்ப முடியக்கூடியது என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு. இங்கேயும் 1ஆம் இட இலக்கத்துல 1 இருக்கு, இங்கேயும் 1ஆம் இட இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப 2 எப்படி வருது? சேமா வருது. ஓகேவா? அப்ப யூனிட் டிஜிட்ல 1ஆம் இலக்கத்துல
அதாவது ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணா இருந்ததுன்னா பேஸ்ல, அதாவது அடிமானத்துல 9 அப்படின்னு இருந்ததுன்னா அதனுடைய பவர் அடுக்குல இரட்டைப்படை எண்ணா இருந்ததுன்னா லாஸ்டா முடியிற நம்பர் எதுல முடியும்? 1ல முடியும். இங்க அந்த மாதிரி 1ல முடியுது. இது நீங்க பவர் போட்டுக்கலாம். 9 × 9 81. இது 9 4 டைம்ஸ் போட்டுக்கணும். போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இப்ப இதுவும் ஆன்சர் என்ன முடியுது? 1ல முடியுது. இதுவும் 1ல முடியுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் ஓவரா 4க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 9க்கு. ஓகேவா? சரி. இப்ப இதே வந்து அடுத்தது ஆட் பவர். அது இங்க ஈவன் நம்பர் தனியா இருக்கட்டும். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆட் பவர் 9 கியூப். மேல என்ன இருக்கு? 9ல கியூப் இருக்கு. என்ன போட்டிருக்கேன்? 1. இங்க என்ன இருக்கு? 9 பவர் 1 இருக்கு இல்லையா? 1ங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. 3ங்கிறது என்னது? ஒற்றைப்படை எண், ஆட் பவர் இல்லையா? அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. கீழே பேஸ்ல ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு? அடிமானம் 9 இருக்கு. அப்ப கண்டிப்பா வரக்கூடிய நம்பர் எதுல இருக்கு? இங்கேயும் 9 வருது, இங்கேயும் 9 வருது. இது ஒரு நம்பர் இருக்கிறதுனால யூனிட் டிஜிட் 1 இருக்கிறதுனால அதே எடுத்துக்கிறோம். இங்க 3 இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் நம்பரை தான் யூனிட் டிஜிட்டா எடுத்துப்போம். அப்ப இங்கேயும் 9ல முடியுது, இங்கேயும் 9ல முடியுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகேவா? அவ்வளவுதான் இந்த செட். எத்தனை சொல்லியிருக்கோம் மொத்தம்? மொத்தம் 3 மாடல் சொல்லியிருக்கேன். அப்படியே 3 மாடலையும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். அப்படியே நீங்க இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே எக்ஸசைஸ் கணக்குக்கு, எக்ஸாம்பிள் கணக்கு, எக்ஸசைஸ் கணக்குக்கு போயிடலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் மாடல் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்க என்ன இருக்கு? பேஸ்ல என்ன வரணும்? யூனிட்ல 0 வருது, சாரி 1 வருது. அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே. இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் படியே வச்சுக்கோம். 0ல முடியுது, இது வந்து 1ல முடியுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? 5ல முடியறது சொல்லியிருக்கேன். ஓகேவா? 5ல முடியிற நம்பர். அடுத்தது 6ல முடியிற நம்பர். ஓகேவா? இப்ப எல்லாருக்கா? ஓகே. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொன்னேன்? எல்லாத்துலயுமே என்ன ஆகும்? யூனிட் டிஜிட், அதாவது 1ஆம் இலக்க எண் 0லயோ 1லயோ 5லயோ 6லயோ முடிஞ்சா அதே இலக்கம் வரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த 20 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா என்ன வரும்? லாஸ்ட் ஆன்சர். ஃபுல் ஆன்சர் 20 கிடையாது. லாஸ்ட் ஆன்சர்ல லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? இதுல 0வா இருக்கும். அடுத்தது இந்த இதுல என்ன இருக்கும்? லாஸ்ட் 1ஆம் இலக்க எண் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அடுத்தது இதுல என்ன இருக்கும்? லாஸ்ட் இதுல 0 இருக்கும், சாரி 6 இருக்கும். ஓகேவா? இதுக்கு 6 இருக்கும். ஓகே. இப்ப இதே மாதிரி இதுல என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஓகேவா? இப்ப புரியுதா? 1ஆம் இலக்க இடத்துல 0 இருக்கும், இதுல என்ன இருக்கும்? 1 இருக்கும், இதுல அந்த மாதிரி 5 இருக்கும், இதுல என்ன இருக்கும்? 6 இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் செட். ஓகேவா? இது முதல் மாடல், நம்ம சொன்ன மாடல்ல இது இருக்கும். ஓகேவா? இது யூனிட் டிஜிட். அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னேன்? பவர் வந்து 4 இருக்கு. பேஸ்ல வந்து 4 இருக்கும், ஆட் பவர், ஈவன் பவர் இருக்கும் இல்லையா? சரி. இதுல ரெண்டுமே நான் கம்பேர் பண்ற மாதிரி சொல்லிடுறேன். இதுல வந்து ஈவன் பவர் 4 இருக்கு, ஆட் பவர் ஓகே. ரெண்டுத்துலயும் எப்படி இருக்கு? இது ரெண்டாவது மாடல். ஓகேவா? இப்போ இதுல எப்படி மாடல் இருக்கு? இதுல ஈவன் பவர் 4, பேஸ்ல எல்லாத்துலயுமே 4 தான் இருக்கு அடிமானம். பவர்ல இதுல ஈவன் பவரா இருக்கு. ஈவன் பவர்ங்கிறது இரட்டைப்படை எண்கள் இருக்கு. அப்ப லாஸ்ட் ஆன்சர் கண்டிப்பா என்ன முடியும்? 6ல முடியும். இதே நான் 4 பவர் 4 போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? 6ல தான் முடியும். ஓகேவா? சரி. அடுத்தது ஆட் பவர். ஆட் பவர்ல என்ன இருக்கு? இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஓகேவா? இங்க ஆட் பவர், மேல பவர்ல என்ன இருக்கு? ஆட் நம்பர் இருக்கு, 3 5. இதுல என்ன முடியுது? 4ல முடியுது, இதுவும் 4ல முடியுது. அப்ப நீங்க இதே மாதிரி வரிசையா செக் பண்ணி பாத்துக்கணும். 4 பவர் 4 போட்டு பார்க்கணும், அடுத்த 4 பவர் 6 போட்டு பாத்துக்கணும். எல்லாத்துலயும் 6ல முடியுதான்னு செக் பண்ணீங்க. அது மாதிரி இங்க என்ன பண்ணணும்? 4 பவர் 4 போட்டா என்ன வரும்? 4 பவர் 1 போட்டாலும் என்ன வரும்? 4 தான் வரும். அது ஆட் நம்பர்.
அதே மாதிரி 4 பவர் 3 போட்டா 4ல முடியுது. அடுத்தது 5ல முடிஞ்சா 4ல முடியுது. அடுத்தது நீங்க என்ன செக் பண்ணிக்கணும்? 4 பவர் 7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா வரக்கூடிய நம்பர் எல்லாத்துமே எதுல முடியும்? 4 அப்படிங்கிறதுல முடியும். இது என்னது? பேஸ் வந்து 4ஆ இருந்ததுன்னா. இதே கான்செப்ட் அடுத்தது என்ன? பேஸ் வந்து 9ஆ இருந்தா. அவ்வளவுதான். இந்த 3 கான்செப்ட் தரவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சரி. 9 பேஸ் 9 உள்ளது. ஓகே இருக்கா? அதே மாதிரி ஈவன் நம்பர்ல ஓகே இதுல என்ன இருக்கு? பேஸ் 9 உள்ளது. ஈவன் பவர்ல ஈவன் நம்பர் இருக்கா? 2 4 அப்படின்னு இருக்கு. பேஸ்ல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? அடிமானத்துல 9 தான் இருக்கு. இங்க பவர்ல 2 இருந்தா எதுல முடியுது? இதுவும் 2ம் 4 என்னது? ஈவன் பவர் இரட்டைப்படை எண்கள முடியுது. அப்ப வரக்கூடிய நம்பர் எதுல முடியுது? 1ல முடியுது. ஓகேவா? சரி. அதே மாதிரி ஆட் பவர் ஒற்றைப்படை எண்கள்ல இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஆட் பவர் ஒற்றைப்படை எண்ணுடைய பவர் 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப முடியக்கூடிய நம்பர் எதுல இருக்கு? 9. இங்க ரெண்டுமே சேமா வருது. இந்த மாதிரி நீங்க இன்னொரு இதுல என்ன பண்ணிக்கலாம்? 9 பவர் 6 போட்டு பாத்துக்கலாம். இதே ஆன்சர்ல முடியுதான்னு பாக்கலாம். இதுல அது மாதிரி 1 3 போட்டிருக்கேன். அடுத்தது என்ன இருக்கு? 5 இருக்கு. 9 பவர் 5 அதுல போட்டீங்கன்னா ஆன்சர் 9 வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து யூனிட் டிஜிட். இதுல உள்ள ஃபார்முலாஸ் நான் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதே மாடல்ல நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் போட போறோம். ஓகேவா? ஓகே. போலாமா நெக்ஸ்ட்? சரி. இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் கணக்கு வரும். எக்ஸாம்பிள் போட்டுட்டு எக்ஸசைஸ் போடும். இப்ப நம்ம ஃபார்முலாஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தரவாயிடுச்சா? ஓகே. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்? எக்ஸாம்பிள் கணக்கு போடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.11. ஓகே. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? நம்ம புக்ல சம் பார்த்துட்டு கூட வருவோம். என்ன கேட்டிருக்காங்க அப்பதான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சம் நம்ம போட்டுட்டா இதை ஹெட்டிங் பார்த்துட்டா மத்ததெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். இது வந்து ஆரம்பிக்கிறது. இதை வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஓகேவா? இதுல ஆரம்பிக்கிறது. நம்ம இப்ப 9 0 முடியுது, 1 முடியுது, 5 முடியுது, 6 முடியுது, எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? சரி. இப்ப நேரம் நம்ம எக்ஸசைஸ் கணக்கே வந்துருவோம். நான் எல்லாத்தையுமே அந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லது. பின்வரும் அடுக்கு எண்களின் 1ஆம் இலக்கம் காண்க. ஓகேவா? சரி. இப்ப இதுல வந்து ஒவ்வொன்று முடியிற நம்பரும் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கணக்கு 25 பவர் 23 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி. இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். 3.11 find the unit digit of the following exponential numbers. First sum போலாமா? First subdivision 25 power 23. சரி. இப்ப சொன்னா அப்படியே கண்டிஷனை ஞாபகம் வச்சுட்டு டைரக்டா ஒரே ஒரு லைன்ல ஆன்சர் எழுதினாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? சரி. நான் அப்படியே கொஸ்டின் படிச்சதுனால டைரக்டா சம் எழுதிடுறேன். 25 பவர் 23. ஓகேவா? சரி. இப்ப இதுல நம்ம சொன்ன கண்டிஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? 0 1 5 6 இதுல எது முடிஞ்சாலும் எண்டிங் முடியறத தான் பார்க்கணும். ஓகேவா? எண்டிங்னா முடியறது இல்லையா? சரி. முடியிற லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா வரக்கூடிய லெட்டர்ஸ் என்ன வரும்? என்ன முடியுது, இங்க என்ன முடியுதோ அதேதான் ஆன்சர்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. எண்டிங் நம்பர் இல்லையா? இந்த இப்ப என்ன இருக்கு? இங்க வந்து 5ல முடியுது. அப்ப வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா யூனிட் டிஜிட் எதுல இருக்கும்? 5ல தான் இருக்கும். ஓகேவா? அதை எழுதிருவோமா? கீழே ஸ்டெப் எழுதிருவோம். யூனிட் டிஜிட் இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25
நம்ம இதை தான் எடுத்துக்கணும். நம்ம இது இப்ப தேவையில்லை. இந்த பவர், ஆட் பவர், ஈவன் பவர்லாம் நம்ம எதுக்கு ஒண்டி தான் யூஸ் பண்ணிப்போம். பேஸ்ல 4ஓ 9ஓ வந்தாதான் இங்க நம்ம பவருக்கே போகணும். இப்ப நம்ம இது எந்த மாடல்ல வருது? ஃபர்ஸ்ட் மாடல்ல வருது. 0ல 1ல 5ல 6ல முடியக்கூடிய நம்பரா இருந்தா அந்த ரூல்ஸ் தான் நம்ம இதுக்கு பவர் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? சரி. இப்ப யூனிட் டிஜிட் இந்த 25 எப்ப என்ன போட்டுக்கலாம்? என்ன ஆன்சர்ல யூனிட் டிஜிட்ல 5 முடியுது. அப்ப ஆன்சர் கண்டிப்பா எதுல தான் முடியும்? 5ல தான் முடியும். அப்ப யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25 in is 5. ஓகேவா? சரி. இந்த ஒரு லைன் எழுதினாலே போறோம். அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஒரு லைன்ல எழுதிடலாம் அதை. ஓகே. இப்ப நம்ம பேஸ் அப்படின்னு பவருங்கிறது 20. அவங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதை முதல்ல சம்ம எழுதிட சொல்றாங்க. இத பவர் அப்படிங்கறத தனியா கொடுத்துருக்காங்க. அவங்க பவர் இஸ் 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள பவர் 23. யூனிட் டிஜிட்ங்கிறது 1ஆம் இலக்க இடத்தில் உள்ள அடிமானம். அடிமானம் இது தமிழ்ல என்னது? 1ஆம் இலக்கம் உள்ள அடிமானம். 1ஆம் இலக்கத்தில் உள்ள அடிமானம் 25. அதனுடைய ஆன்சர் இது. பவர்ங்கிறது அடுக்கு. ஓகேவா? சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுக்கு அடுக்கு அப்படின்னு எழுதிதான். ஓகேவா? சரி, சரிதான். கொஞ்சம் கிளீனா எழுதுறேன். இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால அவங்க ரெண்டையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்சரை லாஸ்டா போட்டிருக்காங்க. therefore யூனிட் டிஜிட் ஆஃப் ஓகேவா 25. நம்ம இதுல பேஸ்ங்கிறது இந்த ஆன்சர்ல எழுதும்போது பேஸ்ங்கிறது நோட் பண்ண வேண்டாம். சம்ம மட்டும் நோட் பண்ணா போறோம். 25 பவர் 23 இஸ் 5. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். சம்மனுடைய ஆன்சர் இதான். பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இதனுடைய யூனிட் டிஜிட் என்னது? 5. ஏன்னா 1ஆம் இலக்க இடத்துல யூனிட் டிஜிட் இருக்கிற இடத்துல 5ல முடிஞ்சா கண்டிப்பா இதே மாதிரி முடிஞ்சா ஆன்சர் கண்டிப்பா எதுலதான் வரும்? இதே இதுலதான் முடியும். எண்டிங் வித் இந்த நம்பரா இருந்தா ஆன்சரும் இதுலதான் முடியும் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல பாத்துட்டோம். அப்ப இங்க 5ல முடிஞ்சா ஆன்சர் கண்டிப்பா இதுலதான் வரும். 5 தான் வரும். புரியுதா? முடியக்கூடிய நம்பர் 5ஆ தான். இதான் இதனுடைய ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். ஓகேவா? சரி, இது புக்ல இருக்கு. தேவைப்பட்ட எழுதிங்க. இதுல என்ன பண்ணலாம்? நீங்க ஆன்சர் தமிழ்ல எழுதினாலும் எழுதிக்கலாம். தமிழ் மீடியத்துல 1ஆம் இலக்க இடை அப்படியே புக்ல உள்ள மாதிரி எழுதிடுறேன். லாஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறேன். 25 பவர் 23 இவற்றின் 1ஆம் இலக்கம். 1ஆம் இலக்கம் ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான். ஓகேவா? அப்படியே எழுதிங்க. ஒரு 1 மட்டும் எழுதிங்க. எல்லாம் என் புக்ல இருக்கு. தேவைப்பட்டா எழுதிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எண்டிங்னா முடியிற நம்பர். ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேவைப்பட்டா தமிழ் எழுதிங்க. இங்கிலீஷ் மீடியம் வேணா இங்கிலீஷ் மீடியம் எழுதிங்க. 2 எழுதுறதுனாலும் எழுதிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இது புரியுதா? இப்ப அந்த கான்செப்ட் அங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே சாதாரணமா சொல்லிட்டு வந்தோம்னா புக்ல பார்த்திருந்தா நமக்கு இவ்வளவு கான்செப்ட் மனப்படம் இருக்காது. நான் இப்ப அப்படியே செட்டிங்கா வச்சு சொல்லி கொடுத்தாலே அதனால உங்களுக்கு மெமரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு சம்முக்குள்ள வரும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதை நோட் பண்ணியாச்சா? இன்னும் ஒரே ஒரு இந்த 4 நம்பர்ல முடியுது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இது நோட் பண்ணியாச்சா? எக்ஸாம்பிள் 3.11ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது. ஓகே, இதே மாதிரி அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் போகும். நோட் பண்ணியாச்சா? ஓகே, புக்ல இருக்கு. தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஓகே, இது நான் ஹெட்டிங் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால இன்னொரு தடவை நம்ம புக்கை பார்க்கணும் அவசியம் இல்லை. இதுலயே தேர்ட் ரோமன், ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தோம். அது மாதிரி தேர்ட் ரோமன் 46 பவர் 31. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு இந்த மாதிரி எழுதணும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். இப்ப எதுல முடியுது? யூனிட் டிஜிட் எதுல முடியுது? 6ல. இந்த மாடல் இந்த ஃபார்முலா மாடல்ல இருக்கா? 0 1 5 6ல எதுல முடியுது? 6ல முடியுது. அப்ப கண்டிப்பா வரக்கூடிய ஆன்சர் எதுலதான் முடியணும்? 6ல தான் முடியணும். ஓகே, ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒவ்வொரு நம்பர். 0க்கு 0,
ஓகேவா? 0க்கு 0ல தான் முடியும். அது மாதிரி 1 வந்தா 1ல தான் முடியும். 5ல வந்தா 5ல தான் முடியும். 6ல முடிஞ்சா இங்கேயும் 6ல தான் முடியும் ஆன்சர்லயே. ஓகேவா? இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 6ல முடிஞ்சா கண்டிப்பா ஆன்சர் எதுல தான் வரும்? 6ல தான் முடியும். ஓகேவா? சரி, இப்ப போன தடவை மாதிரி நம்ம அந்த ஸ்டெப் எழுதிட்டு ஆன்சர் எழுதிடும். ஓகேவா? சரி, சொல்யூஷன் தீர்வு. ஓகே, இப்ப எப்படி எழுதணும்? யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் என்ன இருக்கு? பேஸ் 46 இருக்கு. 46 ஈஸ் பேஸ்ல 1 இதுல என்ன இருக்கு? 6. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும்? 6 தான் வரும். பவர் என்ன கொடுத்துருக்காங்க அதுல? பவர் வந்து 31. ஓகேவா? பவர் ஈஸ் வெறும பவர்னு போடாம பவர் ஈஸ் போடுங்க. பவர் இஸ் 31. ஓகேவா? யூனிட் டிஜிட் ஒன்றாம் இலக்க எண் அடிமானத்துல உள்ள ஒன்றாம் இலக்க எண் என்னது? 6. 4 6ல ஒன்றாம் இலக்க எண் 6. இதுல பவர் வந்து 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. therefore ஆன்சர் என்ன? யூனிட் டிஜிட் ஆஃப் எந்த நம்பருக்கு? 46 பவர் 31 இஸ் ஆன்சர் என்ன? 6. ஓகேவா? அந்த அண்டர்லைன்லாம் போட்டு பார்த்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்சர் கண்டிப்பா எதுல வரும்? இதுலதான் வரும். ஓகேவா? இங்க 6னா கண்டிப்பா இங்க 6ல தான் முடியும். ஓகேவா? அப்படியே தமிழ்ல எழுதிங்க முன்னாடி எழுதின மாதிரி. 46 பவர் 31 ஒன்றாம் இலக்கம். ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட்னா ஒன்றாம் இலக்கம் ஈக்குவல் டு 6. அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சிடுச்சா? அவ்வளவுதான். ஓகே, இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். இதை நோட் பண்ணிங்க. இப்ப இந்த 4 வச்சு நீங்க குழம்ப கூடாது. நம்ம 4 வச்சு ஒரு மாடல் சொல்லி கொடுத்தனாலே அதுல வந்து சிங்கிள் டிஜிட் ஒரே ஒரு 4 தான் வரும். இங்க 46ன்னு 2 டிஜிட் இருக்கு. அதை பாத்துங்க. ஏன்னா அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நீங்க சில சமயம். 4ல இருக்க ஏன் மிஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க? 4ல இருந்தா நம்ம பவரை தானே பார்க்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சிங்கிள் டிஜிட். இது அடுத்தது மாடல்ல பார்க்க போறோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு குழம்புது. ஓகேவா? இங்க வந்து 2 டிஜிட்ல இருக்கு. 2 டிஜிட்னா 2 இலக்கம். நம்ம 4ன்னு பார்த்து இது எத்தனை இருந்தது? ஒரே ஒரு 4 தான் இருந்தது. ஒரு இலக்கம் தான் அதுல. ஓகேவா? இப்ப இதுல வந்து டபுள் டிஜிட், இது 2 டிஜிட். ஓகேவா? 2 இலக்கம் உள்ளது. அதனால அதுல நீங்க குழம்பிக்க கூடாது. ஓகே, இதை நோட் பண்ணீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, போட்டாச்சா? சரி, அடுத்தது போலாமா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டு அப்புறம் அடுத்தது சிமுலேஷன் போப்போம். சம் புக்ல பார்த்துட்டு வருமா? இப்ப இதுல வந்து 2 மாடல் கொடுத்துருக்கேன் இல்லையா? சரி, அடுத்தது பார்ப்போமா? அடுத்த ஹெட்டிங் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரும். இப்ப இதுல முடிச்சிடும். இது 2 கணக்கு 3 கணக்கு இருக்குதுல. 2 கணக்கு நான் போட்டிருக்கேன். இன்னொன்று நீங்க போட்டு பாத்துங்க. இதுல இது 5 முடியிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது 6 முடியிற மாதிரி இந்த 2 கணக்கு போட்டிருக்கேன். 1 3 போட்டிருக்கேன். நீங்க இந்த 2வது கணக்கை போட்டுப்பாங்க. இதுல 1 முடியிற மாதிரி இருக்கு. இதே சேம் ப்ரொசீஜர் தான் அதுக்கும். இது எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஓகேவா? சரி, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது நான் எல்லாம் ஃபார்முலால உங்களுக்கு இது அப்படியே என்ன பண்றது, இப்படி இதே மாதிரி புக்ல பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்ப நான் செட் பண்ணி வச்சு காட்டினதுல நல்லா தரவா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே மாடல் தான் இங்க இருக்கு. ஆட் பவர் எல்லாமே ஆட் பவர்ல இருக்கு. 4 1 3 5 இருக்கு ஆட் பவர். இங்க அது மாதிரி ஈவன் பவர் என்னென்ன இருக்கு? 2 4 6 இருக்கு பவர்ல. எல்லாத்துலயும் என்ன முடிஞ்சிருக்கு? 4ல முடிஞ்சிருக்கு. இதுல எல்லாத்தையுமே 6ல முடிஞ்சிருக்கு. பார்த்தோமா நம்ம? அதே மாதிரி அதேதான். சரி, ஓகேவா? அதே மாதிரி 9க்கு ஆட் பவர் இருக்கு, ஈவன் பவர் இருக்கு. பேஸ்ல என்ன ஒண்டி தான் இருக்கும்? 9 ஒண்டி தான் இருக்கும். இதுல என்ன ஒண்டி தான் இருக்கும்? 4 ஒண்டி தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் தான். நம்ம இப்ப பார்த்தோம் டபுள் டிஜிட் பார்த்தோம். இங்க வர்றது எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஒரே ஒரு நம்பர் தான் பேஸ்ல இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து ஆட் பவர் என்ன இருக்கு? 1 3 5.
இங்க என்ன இருக்கு 2 4 6 பவர் மட்டும் பார்க்கணும் இதுல. ஓகேவா? சரி, இதுல உள்ள சம்பவம். ஓகே, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் 4 பவர். இதுல என்ன இருக்கு 4 பவர். இதுலயும் வந்து சிங்கிள் டிஜிட் வருது, ஆனா யூனிட் டிஜிட்ல கண்டிப்பா யூனிட் நம்பர் என்ன இருக்கு 4 தான் இருக்கணும். ஓகேவா? நீங்க வந்து சிங்கிள் யூனிட் தான் வரும்னு மிஸ் இங்க வந்து டபுள் டிஜிட் வருது அப்படின்னு கேட்கலாம். நீங்க வந்தாலும் நம்ம எதை பார்க்கணும், லாஸ்டா உள்ள யூனிட்டை தான் பார்க்கணும். யூனிட் டிஜிட் இல்லையா? இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ் இல்லையா? இப்ப இந்த ஒன்ஸ் தான் யூனிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல 4 இருக்கா அப்படிங்கறத நீங்க அடுத்தது செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எது இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டியது யூனிட் டிஜிட்ல 4 இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்புறம் ஈவன் பவர் ஆட் பவருக்கு வரும். ஓகேவா? அப்ப 4 பவர் 7, இங்க வந்து 64 பவர் 10 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இது போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்ம சிமுலேஷன் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா அந்த இதை கண்டினியூ பண்ணிப்போம். ஓகேவா? இது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்றதுக்கு நம்ம டாபிக்கே நம்ம எக்ஸ்பனன்ஷியல் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடா உள்ளதுதான் நான் கொடுத்துருக்கேன். அந்த யூனிட் டிஜிட்ல இல்லது எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு ரிலேட்டடா உள்ளது கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எப்படி வருதுன்னு பாருங்க. இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா விளையாடுற கேம் இது. ஓகே, இங்க பாருங்க, கரெக்டா இந்த பிளேஸுக்கு நேரம் வரும்போது அதுக்கு நேரம் கொண்டு வந்துடணும். டிக்காட்டு தான் 222னா 200 எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் கேக்குது. அந்த பிளேஸ் 200 100 10s 1s அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாடல்ல 143ன்னு கொடுத்துருக்கு. அப்ப என்ன வரும் 100 + 40 + 3 அதுக்கு நேரம் நீங்களா மாத்தி வந்தா போயிடுது. ஓகேவா? அதனால இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் உங்களை ஃப்ரெஷ்அப் பண்றதுக்காக உள்ள கேம் இது. ஓகேவா? எக்ஸ்பெண்டன்ட் ஃபார்ம் வரணும். 143னா 100 + 40 + மாத்தி போனா அது போயிடுது. அதுக்கு நேரம் கரெக்டா அந்த பிளேஸுக்கு நேரம் வரும்போது நம்ம என்ன மாத்தி வச்சா போயிடுது இல்லையா? அந்த கரெக்டா நீங்க அந்த மைனூட்டா பார்த்து அந்த இடத்துக்கு நேரம் போட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். வந்துருச்சா? டிக் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் இது. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? அது போயிடுது. நம்ம அடுத்து கரெக்டா அதுக்கு நேரம் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? செட் ஆயிடும். வந்துருச்சா? ஓகே, பாதி விழுந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு மைண்டை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ற கேம் இதெல்லாம். ஆனா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கும். எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு 195 இருக்கா? அப்ப 100 + 90 + 5 நகர்ந்து வந்ததுனால கீழே வந்துருச்சு இல்லையா? கரெக்டா அந்த பிளேஸுக்கு வரும்போது என்ன பண்ணிடணும், நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்பீடு மாறி வந்ததுனால போயிடுச்சு. கரெக்டா அந்த பிளேஸுக்கு கொண்டு வந்தோம்னா போயிடுச்சு. அந்த டயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா வந்ததுனால டிக் ஆயிருக்கு. 143 எடுத்தது. 143னா என்ன? 100 + 40 + 3 எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் இது. கரெக்டா வந்தா டிக் வருது இல்லையா? கரெக்டா நீங்க என்ன பண்ணும், அந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்மை புரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணும், தட்டணும் கரெக்டா. இல்ல நகர்ந்து போனாதான் கீழே விழுந்துரும். நகர்ந்து அந்த கரெக்டா அந்த பிளேஸுக்கு வரும்போது நீங்க கரெக்டா தட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டா அதுக்கு மேல விழுந்துரும். இதுக்கு 200 222னா 200 + 20 + கரெக்டா வருதா? ஓகே, இப்போ புரியுதா? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்க இதை மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் எப்படி விரிவாக்கம் போடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நமக்கு நிறைய கேம் இருக்கு, அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு ரிலேட்டடா உள்ளதை நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? சரி, ஓகே, இது எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய என்ன செய்யலாம், நீங்க நிறைய கேம் இருக்கு விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் எக்ஸ்பிரஷன் எப்படி எப்படி கொண்டு வரணும். 500 அப்படி இருந்ததுன்னா 500 + 0 + 0 அது வந்து 10s 1s எல்லாம் 500 அப்படின்னு வரும் இல்லையா? சரி, இப்போ இந்த மாடல்ல உங்களுக்கு ஒரு 2 சம் தரேன். நீங்க இதே மாதிரி எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த யூனிட் பிளேஸ்ல அது எது வருது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்காக இது வந்து ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ வந்து இதோட முடிச்சிருவோம். சும்மா ஒரு 2 மாடல் இதே மாடல்ல எப்படி நீங்க பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். இப்போ 5 1 4 அப்படின்னு இருக்கு. இதனுடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் என்ன? ஓகே, நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் அடுக்கு வடிவத்துல தான் பாக்குறோம். இருந்தாலும் இந்த பேஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிச்சு பவர்ல எல்லாம் போட முடியும் இல்லையா? அதுக்காக உள்ள பேஸ் இது. ஓகேவா? இப்ப இது வந்து அடுத்தது இன்னொரு நம்பர் 2 4 5. ஓகேவா? இது ரெண்டும் உங்களுக்கு
ப்ராக்டிஸ்க்காக உள்ளது. ஓகேவா? இது எக்ஸ்பெண்ட் இப்போ நம்ம விளையாண்டாலும் அதுலேருந்து வர்றது இது. ஓகேவா? அந்த இதுலேருந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் இதனுடைய ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி பண்ணோம்? இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இல்லையா? அப்போ இது வந்து என்னது டென்ஸ் பிளேஸ். இது ஒன்ஸ், இது வந்து என்னது டென்ஸ், இது வந்து என்னது 100 இல்லையா? அப்போ 100னா இது எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 5 × 100ன்னு ஆரம்பிக்கும். அப்போ என்ன வரும்? 500. ஓகேவா? இது என்ன ஆரம்பிக்கும்? 1 × 10s பிளேஸ்னா நம்ம எதால பெருக்கணும்? 10ஆல ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ 500 + 10 + இங்க என்ன வரும்? 4. ஓகேவா? அதே மாதிரி இது என்ன வரும்? 200 + 40 + 5. இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100. 1, 10, 100. இதான் இதனுடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் இல்லையா? இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம இதெல்லாம் பேஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம இந்த எக்ஸ்பெனென்ஷியல் போடும்போது தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகேவா? இது சும்மா உதாரணத்துக்கு. இதே மாதிரி நீங்க நிறைய நம்பர் போட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.